ரேடியோ டிரான்ஸ்மிஷன் அண்டு ரிசப்ஷனை பற்றி பேசலாம். உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்போம், டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு ஏஎம் டிரான்ஸ்மிஷன் எஃப்எம் டிரான்ஸ்மிஷன் முடிச்சு அப்புறம் ஏஎம் உடைய ரிசப்ஷன் எஃப்எம் உடைய ரிசப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு படிக்கலாம். வில் டேக் அப் ஏஎம் ஃபஸ்ட்டு. ஏஎம்னா ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன். அதனுடைய டிரான்ஸ்மிஷன் எப்படி பண்ணுவாங்க, அதை எப்படி ரிசீவ் பண்ணுறது, எப்படி நம்ம ரிசப்ஷன்னா நம்மளுடைய யூசர் எண்டில் எப்படி இருக்கும், சர்க்கியூட்ஸ் டயக்ராம்லாம் ஐடியாலாம். ஸோ அப்புறம் அது எஃப்எம் டிரான்ஸ்மிஷனையும் எஃப்எம் ரிசப்ஷனை பற்றி படிக்கலாம். உங்களுக்கு புக்கில் வந்து முதல்ல டிரான்ஸ்மிஷன் சொல்லி ரெண்டும் சேர்த்து போட்டிருக்காங்க. நான் அப்படி படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏஎம் முடிச்சுட்டு எஃப்எம்க்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல முக்கியமானது வந்து சர்க்கியூட்ஸ்லாம் போட்டால் கூட இந்த ஆண்டனா இஸ் a very important idea, right? So it is a part of this transmission and reception. தெரியுறதா? நான் சொன்னேன் ஆண்டனாவுடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? λ/4. அப்புறம் யூஸ்வலி இது டைபோல் ஆண்டனாவாக இருக்கும். டைபோல் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் டைபோல்னு நம்ம மேக்னெட்டிக் டைபோல்லாம் படித்தோமே, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஐடியா தான். இந்த சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல ஆர் accelerated such that at any point of time there is a dipole moment created in the rod. Say antenna is a conducting rod or a wire சொன்னோம் இல்லையா? So naturally it conducts a lot of free electrons and those electrons are accelerated by means of the circuits. இங்கே மாடுலேட்டர் ஃபைனலாக மாடுலேட் பண்ணின கேரியர் உடைய oscillating signal will be given to the antenna through the wire. இது என்ன பண்ணும், அக்சலரேட் பண்ணதால இது ரேடியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பாயிண்டட் எண்ட்லேருந்து இது வந்து ரேடியேட் பண்ணும். ஸோ இது ரேடியேட் பண்ணுறது ஸ்பேஸில் அப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக மாறும். அப்போ ஆண்டனாவோட ரோல் என்ன, எலக்ட்ரிக்கல் சிக்னல் எடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக ஸ்பேஸில் ரேடியேட் பண்ணுறது தான் வேலை. அதே போல் இந்த இடத்துல வரும்போது ஆண்டனா ரிசப்ஷனில் ஆண்டனா என்ன, அந்த போயிட்டு இருக்கிற எலக்ட்ரோமேட்டிக் வேவை அட்ராக்ட் பண்ணுறது இதனுடைய வேலை. ஸோ அந்த போயிருக்கிற வேவ் என்ன பண்ணும், அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் induce a current in this conductor. This is again a conductor. So the electrons are driven according to the electric field and they will be received here in the first stage. In the first stage பற்றி அப்புறமா பேசுகிறேன். ஸோ இந்த ஆண்டனாவோட ரோல் இது. ரெண்டாவது ஆண்டனாவை பற்றி இங்கே ரெண்டு விதமாக பார்த்துருப்பாங்க. யாகி ஆண்டனான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, டே போல். அப்புறம் டிஷ் ஆண்டனா பார்த்துருப்பீங்க, பேரபாலிக் ஒரு டிஷ் மாதிரி இருக்கும் டிஷ்ஷு. அதுக்கு நடுவில் அதோடைய ஃபோக்கஸில் உங்களுக்கு வந்து இந்த ரிசப்டார் அங்கே வச்சிருப்போம் இல்லையா, சிக்னலை பிடிக்கிறதுக்கு இது வேண்டி. இந்த இடத்துல இங்கே டிஷ் ஆண்டனாங்கிறது நம்ம ரிசீவரில் சொல்கிறோம். ஸோ டைபோல் ஆண்டனாங்கிறது டிரான்ஸ்மிஷனுக்கு வச்சுப்போம். முக்கியமாக இதில் என்ன இருக்கணும், டைரக்ஷனாலிட்டி அல்லது டைரக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் தி எனர்ஜி ஆஃப் த கேரியர் வேவ் மஸ்ட் பி கான்சென்ட்ரேட்டட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படிங்கிறத ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, டெலிவிஷன் ஸ்டுடியோ அண்ட் த டவர் in Chennai is very close to the beach, Marina Beach. So beach பக்கம் கடல் பக்கம் அவசியமே இல்லை அனுப்புறதுக்கு. ஸோ இந்த டைரக்ஷன் எல்லாமே அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டவுனை நோக்கி சிட்டியை நோக்கி டைரக்ஷன் பண்ணுவாங்க. சிட்டியை நோக்கி இப்படி டைரக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு. அப்போ ஆண்டனாவுடைய டிசைனில் முக்கியமானது அந்த டைரக்டிவிட்டி எடுத்து பண்ணுறது. புரியுறதா? ஆண்டனாவுடைய சைஸு எப்பவுமே வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் தி கேரியர் பார்க்கணும். வேவ் லென்த் ஆஃப் தி இப்போ டிவினா அவருடைய கேரியர் வந்து கிட்டத்தட்ட 550 to 700 மெகாஹெர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஏஎம்க்கெல்லாம் கேரியர் வேவ் இந்த இடத்துல ஆடியோ ஃப்ரீக்வன்சிக்கு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போது நான் டெலிவிஷனுக்கு வரையில, இது வந்து ஆடியோ ரேடியோன்னு சொல்கிறது ஆடியோவுக்கு வேண்டி தான். புரியுறதா? டெலிவிஷனுக்கு வரைகிறது தனியாக இருக்க போகிறது. ஏன்னா வீடியோ ஆடியோ ரெண்டுமே பண்ண போகிறோம். அதில் ஆடியோ என்னவோ அந்த பார்ட் இந்த ஆடியோ தான், இது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கேரியர் ஃப்ரீக்வன்சி ஒரு 30 மெகாஹெர்ட்ஸில் இருக்கும். ஸோ 30 மெகாஹெர்ட்ஸ்னா எவ்வளோ மீட்டர்னு பார்த்தோம், 3 மீட்டர்னு நம்ம பார்த்தோம், 1 மீட்டர்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 10 மெகாஹெர்ட்ஸ்னா 1 மெகாஹெர்ட்ஸ்னா 3 மீட்டர்னு பார்த்து. ஸோ அதுக்கேற்ற போல் வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சி பை நியூ ஆர் சி பை லாம்டா இஸ் நியூ ஆர் சி பை நியூ இஸ் லாம்டா, அது கண்டுபிடிக்கணும். புரியுறதா? ஃப்ரீக்வன்சி தெரியும், சி தெரியும், லாம்டா கண்டுபிடிச்சிக்கணும். சைஸ் ஆஃப் த டைபோல் வில் பி, தி ஆண்டனா வில் பி தட். ஸோ லெட் அஸ் டேக் அப் தி டிரான்ஸ்மிஷன் of the AM idea. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு 2 செக்ஷனாக அது பிரிச்சுக்கலாம். RF செக்ஷன், RF செக்ஷனில் என்ன இருக்கணும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி செக்ஷன் இதுவாக இருக்கும், கேரியர் வேவை ஜென்ரேட் பண்ணுறோம் இந்த இடத்துல. AF செக்ஷன்னா நம்ம பேசுகிற வாய்ஸோ மியூசிக்கலோ, அதாவது ஆடியோ ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணுற இடம் இது. ஸோ 2 செக்ஷனாக முதல்ல பிரிச்சுக்கணும் ஐடியாவை. RF செக்ஷன், இது AF செக்ஷன். ஸோ RF செக்ஷனில் என்ன இருக்கணும், கேரியர் வேவு ஜென்ரேட் பண்ணோம். சிங்கிள் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சிங்கிற ஃப்ரீக்வன்சியில் ஹை பவர், ஹை பவரோட பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பவர் வந்து இப்போ பவர் ஆஃப் த கேரியர், இந்த இடத்துல இது பவர் ஆஃப் தி
சிக்னல் பிஎஸ்ன்னு சொல்லுவோம். இது சிக்னல்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ இங்கே பவர் ஆஃப் தி சிக்னல் இந்த இடத்துல வரும், இங்கே பவர் ஆஃப் தி கேரியர் இந்த இடத்துல வரும், ரைட்? ஸோ இது சிக்னல் வேவோடைய பவர் டோட்டலாக மாடுலேட்டருக்கு போன உடனே மாடுலேட்டர் வந்து ஆண்டனா அனுப்புறது டிரான்ஸ்மிஷன் பவர், விச் இஸ் பவர் ஆஃப் தி சிக்னல் பிளஸ் பவர் ஆஃப் தி கேரியர் ஆடட் டுகெதர். ஸோ இந்த பவர் ஆஃப் தி கேரியர் எப்படி பண்ணுறோம் பாருங்க. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ்வலி ஹை ஃப்ரீக்வன்சியில் மெகா ஹெர்ட்ஸில் தான் நமக்கு ஃப்ரீக்வன்சி வேணும்னா கிறிஸ்டல் இஸ் த பெஸ்ட் ஆசிலேட்டர். வி கேன் திங்க் ஆஃப் ஹார்ட்லி ஆசிலேட்டர், கல்பிட்ஸ் ஆசிலேட்டர்லாம் படித்தோம். தே ஆர் ஆல்சோ ஏஎஃப் ஆசிலேட்டர்ஸ் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சியில் நம்ம டிசைன் பண்ண முடியும். நம்ம படித்த டிசைன் ஞாபகம் இருக்கா? அது வந்து ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டராக படித்தோம். ஆர்எஃப் ஆசிலேட்டராக வந்து பண்ணலாம். அதை விட ரொம்ப சிம்பிள் மினிமம் பவர் கன்சம்ஷனோட பண்ணுறது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். வாட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்? தென் the frequencies are amplified. இந்த இடத்துல இந்த பஃபர் ஆம்பிளிஃபயர்னு போட்டிருக்கோம் பாருங்க. பஃபர் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரோல் பஃபருக்கு. பஃபருடைய ரோல் வந்து ஒன்று, இந்த பஃபருடைய ரோல் ஒன்று இஸ் டு ஆம்பிளிஃபை த சிக்னல் வித்தவுட் எனி ஆம்பிளிஃபைனா இந்த இடத்துல நம்ம நினைச்சுட்டுருவோம் வோல்டேஜ் அதிகப்படுத்த போகிறோம்னு. நோ, இதனுடைய கெயின் ஒன்று தான் இருக்கும். அப்போ என்ன சார் கெயின் ஒன்று போய் ஆம்பிளிஃபயர்னு சொல்கிறோம்னா அந்த ஆம்பிளிஃபயர் தான் சொல்லணும். ஏன் கெயின் ஒன்று என்னது பண்ணுறோம்? இதனுடைய முக்கியமான ரோல் என்னன்னா ஐசோலேஷன் அப்படிங்கிறது. ஐசோலேஷன்னா என்ன அர்த்தம்? தனிப்படுத்துறது. எதை தனிப்படுத்தணும்? அடுத்து வர ஸ்டேஜையும் ப்ரீவியஸ் ஸ்டேஜையும் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது. ஏன் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது என்ன பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆர்எஃப் பவர் ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவோம். ஆர்டினரி வோல்டேஜ் ஆம்பிளிஃபயர் படித்தோம், பவர் ஆம்பிளிஃபயருங்கிறது நம்ம படிக்கலை, அது ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் படிப்போம். ஸோ பவரை வந்து கூட்டுறதுக்கு உண்டான வோல்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணணும், கரண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் பவர் விஐன்னு சொல்கிறோம் இல்லையா, பவர் ஆம்பிளிஃபயர். இது பவர் ஆம்பிளிஃபயர் டைரெக்டாக இதோட ஆசிலேட்டரோட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி அடிபட்டு போகும், மாறிண்டே இருக்கும். ஆசிலேட்டர் வந்து எது இட் இஸ் கோயிங் டு கிரியேட் ஒமேகா சி ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எஸ்பெஷலி நம்ம சொன்ன ஸ்டெபிலிட்டி, ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி அது வேணும்னா இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ இந்த ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர் ஆசிலேட்டரோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருந்ததுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி வில் கெட் மாடிஃபைடு. அதை அப்போ ஐசோலேட் பண்ணுறதுக்கு பஃபர் ஆம்பிளிஃபயரோட ரோல். ரெண்டாவது ரோல் இம்பீடன்ஸ் மேட்சிங், ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு என்ன இம்பீடன்ஸ் இருக்கோ அந்த பவர் ஆம்பிளிஃபயருக்கு கொடுக்கும் பொழுது பவர் ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராப்பராக நடக்காது, இம்பீடன்ஸ் மேட்ச் பண்ணாது முடியாது. அதனால இம்பீடன்ஸ் மேட்சிங்கிறத பஃபர் கொடுக்கும். அப்போ இதனுடைய ரோல் ஐசோலேஷன் அண்ட் இம்பீடன்ஸ் மேட்சிங்க்கு தானே தவிர அது கெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் இங்கே பண்ண போகிறோமே, நம்ம பவரில் பொறுத்து கெயின் பண்ண போகிறோமே, தனியாக வோல்டேஜ் கெயின்ங்கிறது அவசியம் இல்லை. அப்போ இதனுடைய கெயின் அதனால தான் ஒன்றுன்னு இருக்கும். பஃபர்னு சொல்கிறதோட அர்த்தம் என்ன? கெயின் எதுவுமே மாற்றாமல், சிக்னலுடைய வேவ் ஃபார்மையும் எதுவும் மாற்றாமல், ஐசோலேட் த ப்ரீவியஸ் ஸ்டேஜ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஆல்சோ ப்ரொவைட் த கரெக்ட் இம்பீடன்ஸ் ஸோ தட் த ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் வெரி மச் ஹைலி சிம்பிளி பாசிபிள். ஸோ அந்த ஒரு ரோல் தான் பஃபர் ஆம்பிளிஃபயரில். ஏஎஃப் செக்ஷன் வரும்பொழுது என்ன பண்ணுவோம்? மைக்ரோஃபோன் இல்லையா, மைக்குன்னு சொல்கிறோமே ஷார்ட்டாக, அதான் எம்ஐசின்னு எழுதுவோம். மைக்குங்கிறது எம்ஐகேஇன்னு எழுத மாட்டோம், ஆக்சுவலி எம்ஐசின்னு எழுதுறது கரெக்டாக இருக்கும். ஸோ மைக்ரோஃபோன் that picks up the sound signals and அதில் ஒரு டயஃப்ரம் வைப்ரேட் ஆகும். அதுக்கு ஏற்றா போல் உனக்கு வந்து என்ன கிடைக்கிறது? எலக்ட்ரிக்கல் சிக்னல் இது ஜென்ரேட் பண்ணும். ஸோ திஸ் வில் ப்ரொடியூஸ் தி சவுண்ட் வேவ்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். அதை ஆம்பிளிஃபை பண்ணணும். அதாவது ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபயர், ஏஎஃப் ஆம்பிளிஃபயர்னு சொல்கிறதோட அர்த்தம் இது ஆர்எஃப் பவர் ஆம்பிளிஃபயர். இங்கே ஏஎஃப் ஆம்பிளிஃபயர் வோல்டேஜ் மட்டும் முதல்ல இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதனுடைய மைக்ரோஃபோன்லேருந்து வர வோல்டேஜ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அது வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதோடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். தென் இட் வில் கிவ் ரைஸ் டு சிக்னல் பவர் பிஎஸ், இங்கே பிசி. நவ் கம்ஸ் த படித்தோமே மாடுலேட்டர்ன்ற டிசைன் படித்தோம் இல்லையா, மாடுலேஷன் அப்படிங்கிறத படித்தோம். ஸோ ஹியர் தி கேரியர் இஸ் amplitude modulated, that is the amplitude of the carrier is changed according to the signal, and that electrical signal is fed to the antenna. Antenna is to spread the electromagnetic waves into the space. So this is how the transmission of AM is performed. We will come to the reception side. நம்ம user side, end user side இது இல்லையா. ரிசீவர் அப்படின்னா இது end user. நம்ம இங்கே எஃப்எம்ஓ ஏஎம்ஓ ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருப்போம் இல்லையா, இந்த இடத்துல ஏஎம் எக்யூப்மெண்ட் வச்சுக்கணும் இல்லையா. ஏஎம் ரிசீவர், இது ஏஎம் ரிசீவர் வச்சுக்கிறோம். என்ன பண்ணுறோம்? அதில் பேசிக்காக என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்ப்ரெட்டான அந்த ஆர்எஃப் சிக்னலை பிக்கப் பண்ணணும். அதான் சொன்னேன் இல்லையா, அது ஆர்எஃப் வேவ் இந்த பக்கம் போகும்போது அதனுடைய எலக்ட்ரோமேட்டிக் வேவ், அதனுடைய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் வில் இன்டியூஸ் அ கரண்ட் இன் தேர். அந்த கரண்ட் தான் அது என்ன, அந்த இது எந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து அதே ஃப்ரீக்வன்சியில் அந்த கரண்ட் வந்துடும். இந்த இடத்துல
நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் நீங்கள் போடுறோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் என்ன இருக்கணும், முதல்ல ஒரு எல்சி சர்க்கியூட் கால்டு டியூனிங் சர்க்கியூட். இதுக்கு பேர் டியூனிங் சர்க்கியூட். எப்படி இருக்கும் அப்படின்னுட்டா, இது எல், இது சி, வேரியபிள் சி, இதில் கெப்பாசிட்டன்ஸ் வேரியபிள், டியூனிங் சர்க்கியூட் இது. அதாவது நமக்கு தேவையான, ரிமெம்பர் ஒமேகா இஸ் 1/√LC படித்தோம் இல்லையா. இப்போ சியை வேரி பண்ணி இந்த ஒமேகாவை மாற்ற முடியும் இந்த சர்க்கியூட்டில். ஸோ எந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு தேவையோ, ஏன்னா 2-3 ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கு, 2-3 டிஃப்ரெண்ட் சிக்னல் வந்துட்டு இருக்குன்னா, எந்த சிக்னல் வேணுமோ அந்த சிக்னலை இதை பிக்கப் பண்ணுறதுக்கு இந்த எல்சி சர்க்கியூட், அதில் கெப்பாசிட்டன்ஸை தான் நம்ம டியூன் பண்ணுவதுக்கு வேரி பண்ணுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனை டியூன் பண்ணின உடனே அது ஆர்எஃப் சிக்னல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக ஆம்பிளிஃபை பண்ணி அந்த ஆர்எஃப் சிக்னலை டிடெக்டருக்கு அனுப்புகிறோம். டிடெக்டர் இஸ் முதல் இதுதான். இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏஎம் பற்றி பேசும்போது, ரேடியோ வேவ்ஸ் ப்ராபகேஷன் பற்றி பேசும்போது போஸ் சொன்னேன் இல்லையா, ஜேசி போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸ், அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த டிடெக்டரோட ஐடியாவை கொடுத்துருக்காரு. டயோடு யூஸ் பண்ணினா போகிறோம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ ஏஎம் சிக்னல் எப்படி இருக்கும் நமக்கு பார்த்துருக்கோம். ஏஎம் சிக்னல் எப்படி இருக்கும், கேரியர் எப்படி மாடிஃபை ஆகும், இது வந்து சிக்னல் இது. அதில் இப்போ என்ன ஆகுது, தி கேரியர் இஸ் பீன் மாடிஃபைடு இல்லையா, லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் ஏஎம் சிக்னல். இது பாசிட்டிவ் சைக்கிள், இது நெகட்டிவ் சைக்கிள். இப்போ ஒரு டயோட சிம்பிளா இந்த இடத்துல ஆர்எஃப் சிக்னல்ல அமிச்சோம்னா என்ன ஆகும், டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸ் ஆகுது. இப்போ இந்த சைடில் இது ரிவர்ஸ் பயஸ் ஆகும். அப்போ இது ஃபுல்லாகவே கட் ஆகி டயோடு வழியாக வந்த உடனே இந்த சிக்னல் என்ன ஆகிடும், இந்த பாதி மட்டும் கிடைக்கும். சொல்றது புரியுறதா? இந்த பாதி மட்டும் கிடைக்கும் நமக்கு. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். இதுதான் நம்முடைய சிக்னல், இதுதான் நம்ம எடுக்கணும். ஸோ த டயோட் வில் allow only the first positive cycle and the negative cycle அதை allow பண்ணாது. ஸோ இட் வில் பி, டிடெக்டர் இஸ் பேசிக்கலி a diode. நாம வச்சுக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டயோடு கூட பக்கத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இது வேற கெப்பாசிட்டர், அதோடைய ரோல் டியூனிங். இது என்னதான், கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் படித்தோம். இட் இஸ் 1/ωc. ஸோ ஒமேகா ஹையாக இதோடைய ரியாக்டன்ஸ், இது ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே போகும். அப்போது இந்த சிக்னலில் 2 இருக்குது, ஏஎஃப் இருக்குது, ஆர்எஃப் இருக்குது. ஆர்எஃப் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி, மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி சொன்னோம் இல்லையா, கேரியர்து. அந்த மெகாஹெர்ட்ஸ் வரும்பொழுது தட் வில் ஆஃபர் வெரி லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத். தேர்ஃபோர் ஆல் த ஆர்எஃப், இந்த சிக்னல், இந்த டிடெக்டரில் இருக்கிற ஆர்எஃப் சிக்னல் எல்லாமே, நான் இங்கே டிடெக்டர் பற்றி பேசிட்டு இருக்கேன், டயோட் டிடெக்டர், ஆர்எஃப் எல்லாமே இது வழியாக போயிடும். ஸோ இந்த ஃபர்தராக அதை போட்டிருக்கேன் இல்லையா, ஃபர்தராக ஏஎஃப் சிக்னல் மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த டயோட் வித் திஸ் கெப்பாசிட்டர் வில் டூ த ஜாப் ஆஃப் டிடெக்டர். ஐடியா புரியுறதா? அப்போ இந்த ஏஎஃப் சிக்னல், இந்த பேட்டர்ன் மட்டும் இஸ் ஃபர்தர் சென்ட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கால்ட் ஏஎஃப் ஆம்பிளிஃபையர். ஏன்னா அது ரொம்ப வீக்காக இருந்திருக்கும், அதை ஆம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துல இதோடைய இன்னொரு ரோல் என்ன, ஆம்பிளிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங் படித்தோம், ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங் ஆஃப் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர். டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங் தான் ஸ்பீக்கருக்கெல்லாம் கன்வெர்ட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோமே. ஸோ இட் இஸ் கனெக்டட் டு த ஸ்பீக்கர். ஸோ த ஏஎஃப் சிக்னல், ஆம்பிளிஃபைடு ஏஎஃப் சிக்னல் இஸ் ஃபெட் டு த ஸ்பீக்கர். திஸ் இஸ் அ சிம்பிள் இனஃப் ரிசீவர் கால்டு சிம்பிள் ரிசீவர் ஆர் ஸ்ட்ரெயிட் ரிசீவர். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வி கோ இன் ஃபார் அனதர் ரிசீவர் கால்டு சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். இதுக்கு பேர் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இதனுடைய செலக்டிவிட்டியும் சென்சிட்டிவிட்டியும் வெரி புவர். சென்சிட்டிவிட்டி அண்ட் செலக்டிவிட்டி, இது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உங்க புக்கில் போட்டுருக்க படிங்க. சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது தி எபிலிட்டி டு ஆம்பிளிஃபை வீக் சிக்னல். சென்சிட்டிவிட்டிங்கிறது த எபிலிட்டி டு ஆம்பிளிஃபை த வீக் சிக்னல்ங்கிறது. செலக்டிவிட்டிங்கிறது செலெக்ஷன் ஆஃப் தி பர்டிகுலர் சிக்னல் வித் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. இது ரெண்டும் இதில் வந்து புவராக இருக்கும். அது பெட்டர் ஆக்கணும், ஸ்டேபிள் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர்லேருந்து நேராக டிடெக்டர் போகிறது இல்லையா, இந்த நடுவில், இதுக்கு நடுவில் இந்த சர்க்கியூட்ஸை கொண்டு வருவாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன பார்க்கலாம். இந்த ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் டியூன்டு சர்க்கியூட் எல்லாம் போட்டு ஆம்பிளிஃபை பண்ணி ஆர்எஃப் சிக்னல் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ஃபுல் ஆர்எஃப் சிக்னலும் ரெடி ஆயிடுச்சு. அது ரெடி ஆனோடனே லோக்கலாக ஒரு ஆசிலேட்டர் வச்சுட்டு அது வந்து ஃப்ரீக்வன்சி ஹையர் தேன் தி ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ்வலாக இருக்கும். ஸோ தட்
there's a mixture circuit which will mix the local oscillator signal with the RF signal. Usually the difference between the frequencies is of the order of 455 megahertz இருக்கும். Sorry, kilohertz இருக்கும். இது இந்த டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். இதுக்கு லோக்கல் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி லார்ஜர் ஆகும். RF ஆசிலேட்டரோட இந்த கேரியரோட ஃப்ரீக்வன்சி தான் RF ஆம்பிளிஃபையர் RF ஃப்ரீக்வன்சி. அது கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபரன்ஸ் எவ்வளோ வரணும்? 455. எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 600 கிலோ ஹெர்ட்ஸுங்கிறது ஸ்டேஷனோடதுன்றான். அதாவது இந்த ஒமேகா சி எஃப்சி இருக்கு பாரு கேரியருது, அது 600 கிலோ ஹெர்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லோக்கல் ஆசிலேட்டர் அப்போ எவ்வளோ இருக்கணும்? 455 வரணும். அப்போ லோக்கல் ஆசிலேட்டர் 1045 வரணும். எவ்வளவு? 1055 கிலோ ஹெர்ட்ஸில் லோக்கல் ஆசிலேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ இது எந்த ஸ்டேஷனோ அதுக்கேற்றாப்போ லோக்கல் ஆசிலேட்டரும் டியூன் பண்ணிக்க வர வேண்டிய கட்டாயம் வரும். இது ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் 455 கிலோ ஹெர்ட்ஸ் இருக்கணும். அப்போ தட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி. IF அப்படின்னா இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சியில் ஜென்ரேட் ஆகும். ஒரே சிங்கிள் ஃப்ரீக்வன்சியாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால IF அந்த சிங்கிள் ஃப்ரீக்வன்சி மட்டுமே, ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டுமே ஆம்பிளிஃபை பண்ணணும். இங்கே ஆம்பிளிஃபை பண்ணும்பொழுது இந்த இடத்துல நமக்கு டிடெக்டர் போயிட்டு IF ஆம்பிளிஃபை பண்ணும்போது இந்த இடத்துல இது பிரித்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்கிள் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அதை பிரித்து எடுத்து டிடெக்டர் பிரிச்சிடும் AF ஆம்பிளிஃபையர். ஸோ த ரோல் ஆஃப் the mixer and local oscillator is to produce a beat frequency ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் இந்த டிஃபரன்ஸுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? பீட். அதாவது beat frequency is F is equal to F beat is equal to F local minus F carrier. So beat frequencyல இந்த IF intermediate frequency generate பண்ணி அதை இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் வந்து 455 கிலோ ஹெர்ட்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆம்பிளிஃபை பண்ணி டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. திஸ் இஸ் எ காட் அ வெரி குட் சென்சிட்டிவிட்டி அண்ட் செலக்டிவிட்டி சொன்னோம் இல்லையா? அந்த ஸ்டேஷனை செலக்ட் பண்ணுறது. தென் வீக் சிக்னல்லையும் இது ப்ராப்பராக இது மாடிஃபை பண்ணி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆக்கி அந்த சிக்னல் வந்து பெட்டர் ஆகும். நாய்ஸ் பிக்கப் எப்படியுமே இருக்க போகிறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. சிக்னல் நாய்ஸ் டு சிக்னல் ரேஷியோ இருக்குல்ல, சிக்னல் டு நாய்ஸ் SNR சொன்னேன், அது ரொம்ப பூரா இருந்து இதில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இன்டர்மீடியட் ஆசிலேட்டர் வச்சு நம்ம பண்ணுறதால சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகும். அதில் தான் இந்த சென்சிட்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம்னு அர்த்தம். செலக்டிவிட்டி ஆஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்டு பிகாஸ் ஆஃப் திஸ் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம இதை டிடெக்ட் பண்ணுறதால. ஸோ திஸ் brings us the idea of AM transmission and reception. ஓகே, ஸோ உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவோம்? சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவரை பற்றி தான் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. இந்த சிம்பிள் ரிசீவர் தெரிஞ்சுக்கணும். அப்போ அது இதெல்லாம் பிரிச்சுக்கணும். RF ஆம்பிளிஃபயர்னு ஒரு ஸ்டேஜ் பிரிச்சுக்கணும். மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டர்னு ஒரு ஸ்டேஜாக பிரிச்சுக்கணும். IF ஆம்பிளிஃபயர்னு ஒன்று பிரிச்சுக்கணும். டிடெக்டர் அண்ட் AF ஆம்பிளிஃபயர்னு. ஸோ 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 4 படிச்சுட்டு 5ஆவதா AF ஆம்பிளிஃபயர் பற்றி சொல்லணும். ஸோ இந்த 5 பார்ட்டையும் பிரித்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எழுதணும். ஸோ டிரான்ஸ்மிஷன் போது அப்போ இதுவும் ரிசீவ்டும் போது இந்த சூப்பர் ஹெட்ரோடைன் தான் இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் அகெயின், ஸோ யூ வில் நவ் பாஸ் ஆன் டு FM. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் AM அண்ட் FM பார்க்கலாம். இது AM நல்லா புரிஞ்சுட்டு அந்த டிரான்ஸ்மிஷனும் ரிசப்ஷன் புரிஞ்சுட்டா FM புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.